வரலாறு பேசும் கிளிகள். இந்தியாவுக்கு புதிய கடல் வழி கண்டறியப் போகிறேன் என்று மேற்கு நோக்கி கப்பல்களில் புறப்பட்ட கிறிஸ்டோபர் கொலம்பஸ் கரீபிய தீவுகளைத்தான் அறிந்தார். தனது பயணத்துக்கு உதவிய ஸ்பெயின் மன்னர் பெர்டினாண்டையும் அரசி இசபெல்லாவையும் சந்தித்தார். தனது பயண அனுபவங்களை விவரித்தார். 2 கிளிகளை அரசி இசபெல்லாவுக்கு கொடுத்தார். அவை பச்சை உடலும் சிவப்பு கழுத்தும் வெள்ளை முகமும் கொண்ட கியூபன் அமேசான் வதை கிளிகள். ஆம், அன்றைக்கு ஐரோப்பிய தேசங்களில் கிளிகள் அரண்மனை பறவைகளாக கருதப்பட்டன. உயரிய அந்தஸ்தில் இருப்பவர்களுக்கு கிளிகளை வழங்குவது கௌரவமான விஷயமாக கருதப்பட்டது. அந்த வழக்கம் பல நூற்றாண்டுகளாகவே கடைபிடிக்கப்பட்டு வந்தது. கிளிகளுக்கு ராஜ அடையாளம் தந்தவர் அலெக்சாண்டர். இந்தியாவுக்கு வந்த கிரேக்க பேரரசர் அலெக்சாண்டரை கவர்ந்த விஷயங்களில் ஒன்று கிளிகள். அவற்றின் அழகிய தோற்றம், பேசும் திறன், துருதுரு உடல் மொழி ஆகியவற்றால் ஈர்க்கப்பட்டு இந்தியாவிலிருந்து கிளிகளை பிடித்து கொண்டு சென்றார் அலெக்சாண்டர் என்று வரலாற்று குறிப்புகள் சொல்கின்றன. இவை அலெக்சாண்ட்ரைன் பாரகீட் என்றே அழைக்கப்பட்டன. இவை பச்சை கிளிகளை விட சற்றே பெரியவை. யார் வளர்க்கிறார்களோ அவர்கள் மீது அதிகம் அன்பை கொட்டும் இந்த பாசக்கார பெரிய பச்சை கிளிகளை ஐரோப்பியர்கள் அதிகம் விரும்பினார்கள். ஆகவே இந்தியாவின் பஞ்சாபிலிருந்து இந்த வகை கிளிகள் ஐரோப்பிய ராஜ்யங்களுக்கு அதிக அளவில் அனுப்பப்பட்டன. இவற்றுக்கு பேசும் திறன் அதிகம். சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளையாக ஆங்கிலமும் ஸ்பானிஷும் பிரெஞ்சும் இத்தாலியும் பேசி எத்தனையோ இந்திய கிளிகள் வரலாற்றில் இடம்பெற்றுள்ளன. பண்டைய ரோமானியர்களுக்கும் கிளிப்பாசம் அதிகம். அதாவது வசதிமிக்க ரோமானியர்கள் கிளி வளர்ப்பதை பெரும் கௌரவமாக கருதினார்கள். கிளிக்கு விதவிதமான கூண்டுகள் செய்து தங்கள் செல்வாக்கை காட்டினார்கள். தங்கம் தவிர ஆமை ஓடு, யானை தந்தம், சில விலங்குகளின் எலும்புகளாலும் கிளிக்கூண்டுகள் செய்யப்பட்டன. ரோமானியர்களின் வணிக கப்பல்களில் கிளிகளும் பெருங்கடல்களில் பயணம் செய்து கொண்டிருந்தன. 13ஆம் நூற்றாண்டில் புனித ரோம பேரரசை ஆண்ட 2ஆம் ஃப்ரெட்ரிக் காலத்தை சேர்ந்த பறவைகள் விலங்குகள் வளர்ப்பு குறித்த நூல் ஒன்று வாடிகன் நூலகத்தில் இருக்கிறது. அந்த பழமையான நூலில் கொண்டையுள்ள வெள்ளைக்கிளியின் படம் ஒன்று வரையப்பட்டிருக்கிறது. அந்த வெள்ளைக்கிளியை 2ஆம் ஃப்ரெட்ரிக்கு பாபிலோனிய சுல்தான் அனுப்பி வைத்ததாக வரலாற்று குறிப்புகள் சொல்கின்றன. அந்த வகை கொண்டையுள்ள வெள்ளைக்கிளிகள் ஒயிட் காக்கடூ ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவை. 13ஆம் நூற்றாண்டிலேயே ஆஸ்திரேலியாவிலிருந்து சிசிலிக்கு ஒரு வெள்ளைக்கிளியானது பெருங்கடல்களை தாண்டி பயணம் செய்து வந்திருக்கிறது வரலாற்று குறிப்பிலும் நிலைத்திருக்கிறது. கடல் பயணிகள் பலரும் தங்கள் கப்பல்களில் கிளிகளை வளர்த்தனர். கூண்டுகள், டப்பாக்கள், தேநீர் ஜாடிகள் கூட கிளிகளுக்கான ஓய்விடமாக இருந்திருக்கின்றன. நீண்ட கடல் பயணங்களில் கிளிகளே அவர்களுக்கு பேச்சு துணையாக இருந்திருக்கின்றன. மன அழுத்தத்தை குறைத்திருக்கின்றன. இப்போதும் பெருங்கடல்களில் அலைந்து திரியும் கப்பல்கள் பலவற்றிலும் கிளிகள் செல்ல பறவைகளாக பயணம் செய்து கொண்டே இருக்கின்றன. பயணிகளின் கப்பல்களில் மட்டுமல்ல, கடற்கொள்ளையர்களின் கப்பல்களிலும் கிளிகள் தவறாமல் இடம் பிடித்தன. புதையல் தீவு போன்ற புகழ்பெற்ற கதைகளில் கூட கடற்கொள்ளையர்களோடு வண்ணக்கிளியும் வலம் வரும். ஏன் என்றால் கடற்கொள்ளையர்கள் நடுக்கடலில் வேட்டைக்காக நீண்ட காலம் காத்திருப்பார்கள். அப்போது அவர்களை உற்சாகமாக வைத்துக் கொள்ள ஏதோ ஒரு செல்ல உயிரினம் தேவைப்பட்டது. நாய், பூனை, குரங்கை விட ஒரு கிளியை வளர்ப்பது எளிது. அதிகம் சாப்பிடாது, துடுக்காக பேசும், அன்பாக பழகும், மகிழ்ச்சி தரும். அந்த சூழலில் தாக்கு பிடித்து வாழும். அதனாலேயே கடற்கொள்ளையர்களும் கிளிகளை விரும்பி வளர்த்தார்கள். வாடிகனின் போப் மாளிகையிலும் கிளிகள் செல்ல பறவைகளாக வளர்க்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக 15ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பிய ராஜ்யங்களை சேர்ந்தவர்கள் கடற்பயணங்களை மேற்கொண்டு தாங்கள் செல்லும் புதிய பிரதேசங்களில் இருந்து விலங்குகளையும் பறவைகளையும் பிடித்து வந்தனர். அதில் சிலவற்றை போப்புக்கு பரிசாக அனுப்பி வைத்தனர். அதில் கிளிகள் முக்கியமான பறவைகளாக இருந்தன. 1417இல் போப்பாக இருந்த 5ஆம் மார்ட்டின் கிளிகளை விரும்பி வளர்த்திருக்கிறார். கிளிகளை பராமரிப்பதற்கென்றே தனியே ஒரு பணியாளரும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். கிளிகள் பராமரிப்பு செலவு என்று தனியே தொகையும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு பல்வேறு போப்புகள் கிளிகளை வளர்த்திருக்கின்றனர். கூண்டு கிளிகளோடு உரையாடி மகிழ்ந்திருக்கின்றனர். 1958இல் போப்பாக பதவியேற்ற 23ஆம் ஜானுக்கு மட்டும் அந்த கூண்டு கிளிகளின் மனக்குரல் வேறு மாதிரி கேட்டிருக்க வேண்டும். வாடிகன் மாளிகை வளர்ப்பு கிளிகளை எல்லாம் திறந்துவிட சொல்லி உத்தரவிட்டார். கொலம்பஸ் கரிபியன் தீவுகளுக்கு சென்று வந்த பிறகு அங்கே காலனி ஆதிக்கம் நிலைநாட்டப்பட்டது. அடிமைகள் வணிகம் அங்கே தீவிரமானது. அந்த தீவுகளின் பழங்குடி மக்கள் ஐரோப்பியர்களிடமிருந்து தப்பிப்பதற்கு ஏற்பாடு ஒன்றை செய்திருந்தனர். தூரத்தில் ஐரோப்பிய கப்பல்கள் வருவதை பார்த்து கரிபிய தீவுகளின் கிளிகள் மிகவும் சத்தமாக குரல் எழுப்பின. அந்த எச்சரிக்கை ஒலியை உணர்ந்து கொண்ட பழங்குடி மக்கள் அடர்ந்த காட்டுக்குள் சென்று பதுங்கிக் கொண்டனர். இதை ஸ்பானியர்கள் தங்கள் பதிவுகளில் குறிப்பிட்டிருக்கின்றனர். ஆம், அந்த கிளிகளால் சில மனிதர்கள் அடிமையாக்கப்படுவதிலிருந்து தப்பி பிழைத்திருக்கின்றனர். அந்த கிளிகளுக்கு நன்றி.